மண்டைய இவ உடப்பா, இவ மண்டைய அவ உடப்பா. இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து இருக்க, யாராவது மாமியார் பக்கத்துல எந்த மருமகளை உட்கார்ந்து இருந்தா கையை தூக்க சொல்லு பாப்போம். மாமியா பக்கத்துல மரும உட்காரதான் செய்வா, மாமியா உட்கார மாட்டா, எஞ்சி தூரம் எஞ்சி போயிருவா. இவ பக்கத்துல போய் நம்ம சரி சரி அப்படி விட்டுரு. நேத்து வந்தவன் என் மவனை கைகளை போட்டு என்ன வரத்து வாரா. அப்ப நம்ம கூட்டத்திலே பக்கத்துல பக்கத்துல ஒரு ஆள் இல்லையே, உலக்கை கொடுத்தா என்ன ஆகும் கதை? அடிச்சு நொறுக்கிடுவாங்க, கொண்ட மூடி சண்டை வந்துரும். அந்த காலம் ஏன் அப்படி ஒத்துமையா குத்துனாங்கன்னா, ஒற்றுமை அப்படிங்கறத விட மாமியாளுக்கு பயந்து மருமக நடந்தாலாம். ஏன் பயந்து நடந்தான்னா, அவ கேட்காத கேள்வி கேப்பா. ஆமா, நமக்கு பிள்ளை பத்தி நம்ம அத்தை வளர்த்து 25 வயசு வளர்த்து நமக்கு கணவனா கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த அத்தையை நம்ம எப்படி நினைக்கணும்? கண்கண்ட தெய்வமா நினைக்கணும்னு மருமக அந்த காலத்துல மாமியால மதிச்சு நடந்திருக்கா. இப்ப அப்படியே நினைக்காங்க. அப்படி மதிச்சு நடந்தான்னா மாமியால அப்படி நல்ல முறையா பார்த்தா. ஆனா இப்போ மருமகனுக்கு பயந்துதான் மாமியாரே நடக்க வேண்டியிருக்கு. ஏன் மருமகளுக்கு பயந்து நடக்க? ஏமுனா இந்த கணவனை கைக்குள்ள வச்சுக்கிட்டான்னா மாமியாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வா சோறு ஒரு நேரம் தான் கொடுப்பா. அந்த சோத்திலையும் மண்ணு விழுந்துட கூடாது, நீ மூச்சு காட்டாம உட்கார்ந்துருப்பா. என்ன செய்ய? அதனால மாமியாலும் மருமகளும் சேர்ந்து ஊற வச்ச சோளத்தை நல்லா இடிச்சு மாக்கு மாக்குன்னு குத்தி குத்தின சோளத்தை நல்ல மண்பானையில வேக வைப்பா. மண்பானையில வேக வச்சான்னு அந்த சோள கஞ்சி அப்படி மணக்குமா. பிறகு அந்த சோள கஞ்சி இறக்கி வச்சுட்டு சோள கஞ்சிக்கு கூட்டு என்ன தெரியுமா? முறக்கருவாடு. முறக்கருவாட கழுவ மாட்டா, அந்த தலையை மட்டும் பிச்சு தூர போட்டுட்டு கங்கல்ல போட்டு 2 பெரட்டு பெரட்டுவா. அந்த கங்கல்ல 2 பெரட்டு பெரட்டி வரக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என் மகா பார்வதி கையில் மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொல்லுவேன். யார் களத்துல போய் மாலை விழுதோ அவங்கதான் பார்வதிக்கு மாப்பிள்ளை, எனக்கு மருமக பிள்ளை அப்படின்னு ஓலையை எழுதி மந்திரியின் மதியால் 56 தேசத்துக்கும் அறிக்கை ஓலை அனுப்பினாங்க. அறிக்கை ஓலை அனுப்பிய நாளையிலிருந்து வைகாசி மாதம் வளர்பிறை வெள்ளியை முன்னிட்டு முகூர்த்த தினத்தை குறித்தாங்க. காலையில 10:30 இருந்து 11:00 உள்ள அப்படின்னு முகூர்த்த நேரத்தை குறித்து புஷ்பக்காரருக்கு பூவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தார்கள், பந்தலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தார்கள், மேல வாத்தியம் சமையலுக்கு சமையல் புள்ள, ஒரு கோட்டை 1000 கோட்டை அரிசி சாப்பாட்டுக்கு ஒரே தவசு புள்ளதான். கையாளு வேணும். 1000 தவசு பிள்ளைகளோடு சமையலுக்கு அட்வான்ஸ் கொடுத்து தாலி செய்வதற்கு டட்டாரை வரவழைத்தார்கள். இப்படி திருமணத்திற்கு ஏற்பாடு வெகு சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்க, என்ன முடிய புடுங்கி கையில வச்சிருக்க? நான் கூட அப்பவே பிள்ளைக்கு பெரிய முடியா இருக்க, இவ்வளவு தூரமா வளர்த்து வச்சிருக்கா. அவன் அப்பலே நானும் பார்த்த முன்னால போட்டிருக்கா பின்னால போட்டிருக்கா, இப்ப பார்த்தா முடி கையில வந்துட்டு. சரி இதான் பிரச்சனை இல்ல. நீளமா முடி இருந்ததுன்னு வை, பூ வச்சாலும் புண்ணாக்க இழுத்துக்கிட்டே போவோம். ஒண்ணு மாட்டெல்லாம் தூக்கி கலத்தலாம், நம்ம பிறகு சுவா போட்டு காய வச்சுக்கிடலாம், பிரச்சனை இல்ல. அதனால இந்த தாட்சாகினி பார்வதிக்கு கல்யாணம், பார்வதிக்கு கல்யாணம், பந்தலை அலங்கரித்து பார்வதிக்கு கல்யாணம்னு சொல்லி ஆன கொட்டக குதிரை கொட்டக மாவிலை கொண்டு வந்து மல்லிகை பூ கொண்டு வந்து மணவடை அலங்கரித்தார். ஈச்சம்பாலை கொண்டு வந்து இருபுறமும் அலங்கரித்து கமகம்பாலை கொண்டு வந்து பந்த காலெல்லாம் அலங்கரித்தார்கள். அங்கே பந்தல் அலங்காரம், பந்தல் அலங்காரம் பார்ப்பதற்கு சிங்காரம். பந்தல் அலங்காரம்னா வாரவங்க பூரா பந்தலையே பாப்பாங்களா அந்த அளவுக்கு. ஆமா, அந்த காலத்துல ஆனை கொட்டக குதிரை கொட்டகன்னா ஆனை வந்தாலும் தட்டாது, குதிரை வந்தாலும் தட்டாது, அந்த அளவுக்கு உயரமா சிக்கனு போட்டிருப்பாங்களாம் பந்தல். அப்ப இப்படி பந்தல் அலங்காரங்கள் எல்லாம் வெகு சிறப்பாக முடிக்க 56 தேசத்து அரசர்களுமாக அவங்க வசதிக்கு ஏத்தவாறு பார்வதி தனக்கு மனைவியாக வேணும் என்று சொல்லி அவங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு வணங்கி, ஐயா கடவுளே, பார்வதி எரியும் ஆலயம் கழுத்துல விழுந்தா
உனக்கு அடுத்த வருஷம் என் சொந்த செலவுல உனக்கு கொடை போட்டு தரேன் அப்படின்னு குலதெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு அரண்மனையிலே அமர்ந்திருக்க பார்வதியை 7-8 தோழி பெண்களாக சேர்ந்து மணப்பெண்ணாகவே அலங்கரித்து கொண்டிருக்க பார்வதிக்கு ரொம்ப மனக்கவலை. நமக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு கடவுள் இன்னும் வரவில்லையே என்று சிவனை எண்ணியே அழுது புலம்பினா. பார்வதிக்கு கொடுத்த காப்பாத்தை பார்வதிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த பகவானை நீங்க வர வேணும் என்று அவ கண்ணீர வடிப்பா கண்ணன் தங்க பார்வதியா பார்த்தாரே சிவபெருமான் பகவான் ஏது செய்வார். பார்வதிக்கு இன்னைக்கு தானே கல்யாணம். அப்ப நம்ம இன்னைக்கே போனா தான் பார்வதியை திருமணம் செய்து கைலாசத்துக்கு அழைத்து வர முடியும். யாரை போல வடிவம் எடுத்தா நம்ம பார்வதியை கல்யாணம் முடிக்கலாம்? அரச குமாரரா போன நம்மள யாரு எந்த ஊரு எந்த நாடுன்னு கேட்பாங்க. அதனால இறந்து ஒன்னா ஆண்டி பண்டாரத்தை போல வடிவம் எடுத்து ஆண்டவன் அரிசரங்கு சொரிசரங்கு அரையாப்பு தொடவாளை ஆலங்க அத்தி புண்ணுக்கு ஒரு பூச்சி நின்ன இடமெல்லாம் ஐயாவுக்கு நீரால் சொரியுது. ஆண்டவனை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஒரு ஆளு கிட்ட வராது. அப்பேற்பட்ட இறந்து ஒன்னு ஆண்டி பண்டாரம் 90 பத்தும் சென்ற துவண்ட கிழவனாக அரண்மனைக்கு உள்ளாக ஈசானிய மூலையில எச்சித்து போய் இடத்துல சிவபெருமான் வந்து அமர்ந்திருந்தார். பார்வதியை மணப்பெண்ணாக அலங்கரித்து மணவடைக்கு அழைத்து வந்தார்கள். சோபாவில உட்கார்ந்து இருக்காங்க பாரு 56 தேசத்து அரசர்களும். பார்வதிக்கு எனக்கு கிடைப்பாளா, பார்வதி எனக்கு கிடைப்பாளா அப்படின்னு அவன் எந்திக்கான். பார்வதியை பார்த்த உடனே திறந்த வாய மூடாத செண்டு அடிக்காங்க. பந்தல்ல இருக்கு பாரு குண்டு ஊசி, அந்த குண்டு ஊசியை கலத்தி அவன் பிட்டியில குத்துதான். கட்டையம் பூரா நெட்டையம் நமக்கு தான், நெட்டையம் பூரா கட்டையம் நமக்கு தான். எதுக்கு? பார்வதி மாலை எரியும் போது கழுத்துல வந்து விழணுமா. எனக்கு முன்னால ஒரு ஆள் இருந்தாரு, முள்ளு குத்தி இருந்தாங்க. முள்ள எடுத்து ஒரு குத்து. சில பேரு புன்னால கம்பு வச்சு மேல வரைக்கும் கெட்டி வச்சிருக்கான், மாலை வந்து கழுத்துல விழுந்துருமானு. அப்போ பார்வதியை எதிர்பார்த்து எல்லோரும் அமர்ந்திருக்க பார்வதா தேவி தர்க்கராஜன் ஒரு மாலையை கொடுத்து அதனையே சுழட்டி எறிய சொன்னார். அந்த பார்வதியா எரிந்த மாலை பந்தலை சுத்திரையா அது சுத்தி சுத்தி வந்த மாலை வந்த மாலை சொக்கங்களத்துல போய் விழுகுதையா வந்த மாலையா. அப்ப சுத்தி சுத்தி வந்த மாலை சொக்கங்களத்துல போய் விழுகுதையா. சுத்தி சுத்தி வந்த மாலை சொக்கங்களத்துல போய் சொகுசா விழுந்தது. இரண்டாவது முறை மாலையை எடுத்து எரிய சொன்னார்கள். மறுபடியும் பகவான் பண்டாரம் கழுத்துல போய் விழுந்தது. ஏ பண்டாரா, உன்னை உள்ள விட்டது எவம்யா? பண்டாரத்தை தூக்குங்கய்யா. ஊருக்கு மேக்க ஓட்ட பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க கொண்டு வச்சுட்டு வாங்க அப்படின்னு பண்டாரத்தை தூக்கி ஓட்ட பிள்ளையார் கோயில கொண்டு வச்சுட்டு வந்தாங்க. இனிமே இந்த பார்வதி கையில மாலையை கொடுக்க கூடாது. பட்டத்து ஆணைய வரவழைத்த ஆணை தும்பிக்கையில கொடுத்து மாலை யார் கழுத்துல போடுது அவங்கதான் மாப்பிள்ளை அப்படின்னு ஆன கையில மாலையை கொடுத்தார். சிவபெருமான் ஆதிமூல கணபதிய அபாயம் என்று வணங்க பார்த்தார் விநாயக பெருமாள். அத்தனை பேர்களை விட்டு விட்டு ஓட்ட பிள்ளையார் கோயில பகவான் கழுத்துல மாலையை போட்டுச்சு. மத்தளத்தை தூக்கி வச்சு சிவபெருமான அரண்மனைக்கு கொண்டு வந்து இறக்கியது. ஐயோ 2 முறை போட்டு அந்த பண்டாரம் கழுத்துல போய் விழுந்ததுன்னு இந்த ஆனை கையில கொடுத்தா அதுவும் இந்த பண்டாரம் கழுத்துல எல்லாம் போட்டிருக்கு. என்னமோ தெரியல அப்படின்னு இந்த தர்க்கராஜை இனிமே இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சிவபெருமானை மணவடைக்கு அழைத்து
அழைத்து வந்தார்கள். பார்வதி கண்ணீரை வடிக்க, இதனால் இதுவரைக்கும் குளிச்சது மஞ்சள் குளிச்சது இந்த கிழவனுக்காகவா? நான் பூ முடிச்சதும் பொட்டு வச்சதும் இந்த பண்டாரம் கிழவனுக்கா அப்படின்னு கண்ணீரை வடித்தா பாருங்க. கடவுளாகப்பட்டவர் பார்வதிக்கு மட்டும் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டினார். அவ்வளவு நேரமா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவா, இவரே எனக்கு மாப்பிள்ளையா இருக்கட்டும், கோட்டையில பிறந்தாலும் எனக்கு போட்ட விதி தப்பாது அப்படின்னு உடனே மாப்பிள்ளைய குளிக்க வச்சு பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு முன்னால தூக்கி வச்சா. தட்டால் செய்து கொண்டு வந்த திருமாங்கல்யத்தை கொடுக்க, அரணை நல்ல